ஸோ ஐஎஸ் இந்த சண்முகம். இப்போ பார்க்க போற படம் வந்து தனுப். தனுப்ப பொறுத்தவரை ஓப்பனிங் சீன்ல ஒரு 11 லவ்வர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, நேரா பஸ் ஏறி வருவாங்க. ஊர்ல இருக்க வந்து வீடு பார்த்து குடுப்பாரு. என் சொந்தக்காரன வச்சு பேசினனால, உனக்கு வீடு பார்த்து குடுத்தோனே நான் அந்த வீட்ல தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்ல போய் தங்கிருவாங்க. தங்கிட்டு நம்ம ஆள் மட்டும் லைட்டான கிளம்பி எங்கேயோ போய் எங்கடா போறேன்னா, ஒரு அருவிக்கிட்ட போய் மேட்ரு பண்ற கடை இடம்லாம் பார்த்து செட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னடா பண்ற? வீடு இருக்கு, கட்டில் இருக்கு, சுத்தி ஜன்னல்லாம் அடைச்சபடி இருக்கு. இதுக்கு மேல எதுக்குடா வெளிய போகணும் நீங்க? என்னடா நடக்குதுங்கிற மாரி போய்க்கிட்டு இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்துருவோம். அடுத்து போம்போது பார்த்தா ஊர்க்காரன் ஒருத்தன் பார்த்துருவான். ஸோ அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தா ஊர்க்காரன் மத்த இன்னொரு 3, 4 பேர கூட்டு போயிட்டு, "பாத்தியா அது ஹிந்திக்கார வீடியோலாம், ஏய் நாட்டு கலாச்சாரத்த வீணாக்குறீங்க மாரி என் ஊருக்கு அசிங்கப்படுத்துற யார் நீன்னு?" சொல்லி ரொம்ப வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்துமா பண்ணிருவாங்க. ஸோ கிளம்பி இங்க வந்துருவான். ஊர் முழுக்க பரவும். இந்த வீடு பார்த்து குடுத்தான்ல, ஸோ அவன் வந்து யார பார்த்து சொல்லுவான் அவன்ட்ட சொல்லும்போது, அவன் உண்மைய சொல்லிருவான். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மேல் நோக்கிய காரணமும் அல்ல. அந்த இவனோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி வரும். இவங்க எப்படி லவ் பண்ணாங்க, வீடு வீடு சண்டை வந்து இவன் எப்படி ஓடி வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால இங்க வந்தாங்க. இப்ப எந்த காரணத்தினால நடுராத்திரி இதுக்குள்ள போனாங்கங்கிற மாரி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ட்ரோலபிள் கன்டென்ட்லாம் இல்ல. அதாவது என்னன்னா, இவனுக்கு வந்து பாடி ஹீட்னால ஸ்பெர்ம்ஸ் வந்து இவன் செத்து போயிரும். ஸோ அதனால அவனுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால என்னன்னா, அந்த ஒரு ஒரு நிறைய டாக்டர்லாம் பார்த்துட்டுமா செட்டா இருக்கான்னு ஒரு விஷயம் ஒரு சித்த வைத்தியசாலை போய் பார்க்கும்போது, அவன் குடுக்குற ஒரே காரணத்துக்காக தோசை இருந்து பார்ப்போம். அவன் ரிமோட் இருந்து பார்ப்போம். வச்சுட்டு அடுத்த நிமிஷம் கண்ணாடிய போட்டுருவான். சரி வச்சுட்டு அனுப்பிச்சு மாத்திரைய குடுக்கவும் கண்ணாடிய போட்டு, சரி நம்ம நம்பி இதெல்லாம் குடுக்குற நினச்சு மாத்திரையெல்லாம் பார்ப்போம். மாத்திரைய பார்த்து வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒண்ணு நாள் போச்சு நாடிய தொட்டு பார்த்தே டாக்டர் ஒண்ணு சொன்னதுக்கப்புறம் நாடிய தொட்டு பார்த்தே சொல்லிட்டு போயிடுவான். சொல்லிட்டு இது என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் ஏசியில உட்காந்தா செட் ஆகாது. தண்ணிக்குள்ள சில்லுன்னு இருக்க தண்ணிக்குள்ள 1 மணி நேரம் அப்படியே நிக்கணும். அதுக்கப்புறம் போய் 2 பேரும் அப்படியே சில விஷயத்துல ஈடுபடணும். அப்பதான் பேபி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னோனே இவங்க அதுக்காக தான் போயிருப்பாங்க. ஆனா இவங்க பண்ண அசிங்கத்தினால அவங்க லைஃப் எந்த மாரி மாறுச்சு அப்படிங்கிறது வந்து மீதி இருக்க கதை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடான்னு தோணும். அதுக்கப்புறம் எதுக்குடா அந்த ஃபிளாஷ்பேக் பார்க்குறேன்னு ஒரு பாயிண்ட் தோணும். எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ஃபிளாஷ்பேக் தேவைப்பட்டுச்சுனாங்கிற மாரி தோணுச்சு. ஒரு ஒரு விதமான கனெக்ஷன் படம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதே மாரி நல்ல ரிவ்யூல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா பாய்.